ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கங்க. பாருங்கள், இது என்ன மரம்னு தெரியுதா? நாவல் மரம். நாவக்காய் பாருங்கள், எல்லாமே காயாக தான் இருக்குது, இன்னும் பழமே வரல. நேற்றுக்கு பாப்பா என்ன சொன்னிச்சுன்னா, ஆதிரா ஏரிக்கு போனேன் துணி துவைச்சிட்டு வரேன்னு. அப்போ பார்த்தா ஆதிரா நாவப்பழம் தான் பறிச்சிட்டு வாங்கம்மான்னு சொல்லிச்சு. அதனால் சரி பாப்பாவுக்கு நாவப்பழம் பறிச்சிட்டு போகலான்னு. இப்போ பாருங்கள், இதுதான் நாவப்பழம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரிலாம் காய்ச்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு. முந்திரி கொட்டை சீசன் முடிஞ்சிச்சு. எங்கள் ஊரில் எல்லாம் முந்திரி தான் இருக்குது. எங்கள் ஊரில் எல்லாம் முந்திரி விவசாயம் தான். இதை பாருங்கள், நாவல் மரத்தில் பழமே ஒன்றும் இல்லை. இப்போ தான் ஆரம்பிக்குது சீசனு, இனிமேல் தான் பழுக்கும். இதை பாருங்கள், இதுதான் காடு. நல்லாயிருக்கும். மயில் கத்துற சவுண்டு கேட்குதுங்களா? வீட்டில் இருந்து வெளியே வந்தால் சூப்பராக இருக்கும் காடு எல்லாமே. எனக்கு வரணும்னு ஆசை தான். அப்புறம் சின்ன பாப்பா இருக்கிறதால வர நேரம் கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி சும்மா அம்மா கூட வந்துட்டு போகலான்னு வந்தேன். கொஞ்சம் நேரம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அப்துல் கலாமோட நினைவு நாள். பாப்பாவை கொஞ்சம் பேச ரெடி பண்ணியிருக்கேன். நாளைக்கு அப்துல் கலாமை கொஞ்சம் நம்ம அவருக்கு கொஞ்சம் மரியாதை செலுத்தணும்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர் அப்துல் கலாம். அவர் இறந்தப்போலாம் நான் அழுவுனேன். அப்போ நான் 12th என்னவோ படித்தேன். அதனால் நாளைக்கு கொஞ்சமாக அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசுமான்னு சொல்லியிருக்கேன். பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். நன்றி நண்பர்களே.